ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்டாஃப் ஐஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புச்சோலை ஸ்கீம் தினமொரு திட்டம்ல அன்புச்சோலை ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த அன்புச்சோலை ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டலாக சீனியர் சிட்டிசன்ஸ் முதியோர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அன்புச்சோலைனா கார்டன் ஆஃப் லவ், கார்டன் ஃபுல் ஆஃப் லவ். ஸோ அப்படின்னா அந்த ஒரு முதிர்ந்த அந்த அவங்களோட வயசான அந்த காலங்கள்ல அவங்களுக்கு ஆதரவற்ற நிலையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாம அவங்கள ஃபுல்லாவே ஒரு என்கேஜ்டா ஒரு வந்துட்டு எல்லா விதத்துலயும் வந்துட்டு அவங்கள ரொம்ப ஆக்டிவா என்கேஜ்டா வச்சு அவங்களோட அந்த டைம்ஸ் இன்னும் இருக்கக்கூடிய அந்த நேரங்களை வந்துட்டு இன்னும் வந்து நல்லபடியா செலவழிக்கிறதுக்காக வந்துட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த அன்புச்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை பத்தி பார்க்கலாம். தமிழகத்தில் முதியோர்களின் நல்வாழ்வை பாதுகாக்கும் நோக்கில் தமிழக அரசு அன்புச்சோலை என்னும் புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டம் குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த முதியோர்கள் பகல் நேரத்தில் தனிமையில் வாடுவதை தவிர்க்கவும் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். என்னது? குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த முதியோர்கள் பகல் நேரத்தில் தனிமையில் வாடுவதை தவிர்க்கவும் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அன்புச்சோலை திட்டம் என்பது. ஓகேவா? இந்த திட்டத்துடைய மெயினான முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகல் நேர பராமரிப்பு மையங்கள். ஒரு சென்டர்ஸ்லாம் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு அங்கங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமை முதல் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து திருச்சியில தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ பராமரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் ஒரு 25 இடங்கள்ல வந்து இந்த மையங்களை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ வந்து தமிழகம் முழுவதும் 25 இடங்களில் இம்மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் தலா 50 முதியோர்கள் வரை தங்கி பயன்பெறலாம். 50 முதியோர் வரைக்கும் இதுல தங்கி பயன்பெறலாம். 25 இந்த சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தி தமிழ்நாடு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உணவு வசதி எப்படின்னா, மையத்திற்கு வரும் முதியோர்களுக்கு காலை சிற்றுண்டி, மதிய உணவு மற்றும் மாலை தேநீர் வழங்கப்படுகிறது. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சிற்றுண்டி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மதிய உணவு கொடுத்துட்றாங்க. ஈவினிங் வந்து தேநீர் கொடுக்குறாங்க, டீ கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் உடல் நலம் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யோகா, உடற்பயிற்சி, இயன்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசியோதெரப்பி ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா வந்துட்டு சில நேரம் கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் எந்த உடம்புல ஒரு அசைவு இல்லாம கொஞ்சம் இதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வலியோட கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பிசியோதெரப்பி ஆக்டிவிட்டிஸும் கொடுக்குறாங்க. ஆகிய வசதிகளுடன் கேரம், செஸ் போன்ற உள் விளையாட்டுகளும் நூலக வசதிகளும் இங்கு உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் திறன் மேம்பாடு. முதியோர்களுக்கு கைவினை பயிற்சிகள் போன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. ஸ்கில் ட்ரைனிங்ஸும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த முதியவர்களா ஆனதுக்கு அப்புறம் சில இந்த மாதிரி இந்த சென்டர்ஸ்ல போய் அவங்களுக்கான வந்துட்டு உணவுகளும் கொடுத்துறாங்க. ஒரு நூலகம் மாதிரி அமைச்சு கொடுக்குறாங்க. செஸ்ஸு, கேரம் அந்த மாதிரி ஒரு பிளே பண்ற வந்து இண்டோர் ஸ்டேடியம்ஸ் மாதிரியும் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள என்கேஜ்டா எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மையங்கள் அமைந்துள்ள இடங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில சோழிங்கநல்லூர், தண்டையார்பேட்டை, அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் இங்க வந்து சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற மாநகராட்சிகளில் தலா 2 மையங்கள் வீதம் தொடங்கப்பட்டுள்ளன. ஸோ வந்து சென்னையில சென்ட்ரல்ல மெயினா வந்து சோழிங்கநல்லூர், தண்டையார்பேட்டை, விருகம்பாக்கம்ல இருக்கு. மித்த இடம்லாம் மெயினா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் இங்கெல்லாம் வந்துட்டு 2 மையங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இத்திட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் முதியோர்கள் தங்கள் குடும்பத்துடன் இணைந்திருக்கும் அதே வேளையில் பகல் நேரத்தை அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்க முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? எப்படின்னா வந்து இந்த திட்டம் வந்து ஒரு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அது கீழே தான் வருது. சரியா? சரி. அப்படி கீதா ஜீவன் அவங்க அந்த துறைக்கு வந்துட்டு மினிஸ்டர். ஸோ அது கீழே தான் வருது. இதன் மூலம் முதியோர்கள் தங்கள் குடும்பத்துடன் இணைந்திருக்கும் அதே வேளையில் பகல் வேலையை கொஞ்சம் யூட்டிலைசிங்கா அவங்க வந்து வயசாயிடுச்சு அப்படின்னு அந்த போரிங் இல்லாம இருக்கிறதுக்கு
அவங்க வேலை வேற இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோட இருந்தாலும் பகல் நேரத்துல அவங்க சில என்கேஜ்டாக இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றது மூலயமா புத்துணர்ச்சியா வந்துட்டு அவங்க திரும்ப வந்துட்டு ஒரு இயங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் வந்து அன்புச்சோலை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, இன்னைக்கான திட்டம் பார்த்தாச்சு. ஸோ hope you all understand the video. Thank you.